எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்னை ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை முதல்ல நம்ம நன்றி சொல்லணும்னா ஜோபி சாருக்கும் சிறு சாருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்துலேருந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்னை அணுகுனாங்க. நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு, மாஸ்டர் பேர் சொன்னாங்க. மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி வந்திருக்காங்க, படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படியான்னு யோசிச்சுட்டு, சரி நீங்கள் வாங்க, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க. சரின்னு போனோம், கதையை சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க. மாஸ்டர் கேட்டார், இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா தெரியும், நல்லா படம் கொடுக்குறோம் சார். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் இமிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் 3 months அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை படம் எடுக்கிறப்ப. அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காரும்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு, அவங்க ரியா மேடம் அவங்க தான் அதை கைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோபி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி வித்தின் 1 days அது ஓகே பண்ணார். அது மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பெட்டரா படத்தில் அசோசியேட்டாக இருந்தால் பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் டு காட். ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சினு and producer Joby sir and Prabhudeva master. It's a dream come true to be a part of where he is performing. And இந்த படம் 27th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் இருக்கும்போது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மேடையில் இருக்காருன்னா அது அவரோட கைடு இல்லாமல் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு மாஸ்டருக்கும் ஏதாவது ஒரு லைஃப் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு கொடுத்து மிக நன்றி மாஸ்டர். லவ் யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாயிண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே டீச்சிங்கில் இருக்கும். அதை நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ கீப் டீச்சிங் அஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சினு சார் அவ்வளோ யூனிக்கான திங்கிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு ஆப்டான ஒரு மூவி. ஸோ ஃபைட்டு, ஆட்டம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லா விஷுவல்ஸும் பார்த்தோம். அண்ட் ஜிஜு சார், டிஓபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் த விஷுவல்ஸ் சார். அண்ட் சனி மேம் அவ்வளோ ரிகர்சல் சேர்த்து பண்ணாங்க. வேதிகா மேம் எல்லாருக்கும் தேங்க்யூ. டிஎம்எம் சார் தேங்க்யூ சார். உங்கள் மியூசிக் அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சாங்கல்ல. ஆல் த டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ சார். எனக்கு எல்லா பெரியவங்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் கூட 3 படம் பண்ணிட்டேன். மாஸ்டர் 3 படம் பண்ணிட்டேன் மாஸ்டர். நேற்று தான் பார்த்தேன், தப்பனான்னு ஒரு படம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா, எங்கள் யூனியனுக்கெலாம் காடு மாதிரி. எப்படி நடராஜுக்கு 2 கால், ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். ஒரு கால் மைக் டைசனாக இருந்தால் ஒரு கால் ப்ரோ மாஸ்டர் நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவர் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர். அப்போது பார்க்கும்போது நாங்கள் டான்ஸாக பேக்கில் பார்க்கும்போது பயங்கர அப்படியே தான், அதே ஃபாஸ்ட்டு, அதே ஸ்பீச்சு. பூபதி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அவர் க்ளோஸுக்கு அப்புறம் வைடு வைக்கணும், வைடுக்கு அப்புறம் டைட் வைக்கணும். அது நமக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எதனாலலாம் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். அப்புறம் டைரக்டர் சார், அவர் மலையாள வார்த்தை பேசுகிறனால தப்பு நான் அழகாக சொல்லுவார். மாஸ்டர் இங்கேன்னு அங்கேன்னு செய்யணும், இங்கேன்னு அங்கேன்னு நாமளும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்கிறேன். ஸோ கேமராமேன் சாரும் அதே தான். நான் அப்போ கேட்டேன், கேமராமேன் சாரும் மலையாளம், டைரக்டரும் மலையாளம், அசிஸ்டன்ட் டைரக்டரும் மலையாளம். ஆமாம் மாஸ்டர், மொத்தம் ஒரு 11 பேர் 12 பேர் இல்லை, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. ஏன் நானும் மலையாளி தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இமான் சார் சூப்பர் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு சாங் தான் லைஃபு. அப்படி பீட்டை போட்டு கொட்டியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ படம் ரிலீஸ் ஆக போது சப்போர்ட் பண்ணுங்கள் டார்லிங்ஸ். லவ் யூ. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஆசை இருந்தது, பிரபுதேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது விஷுவலைஸ் பண்ணணும்னு. ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜோபி பிசான் ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர். படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுல்லாக தியேட்டரில் போய் பார்க்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்குது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வாய்க்காந்தியில் வச்சு சம்சாரிக்காம, அதனால் மலையாளத்துக்கு தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அசத்திட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்தினாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னார். என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை 2 பேரும் அப்படின்னார். மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டுன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரு கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால தான் பேசுகிறது கூச்சனால தான் வரலன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி. அவரால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. அது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழில் பேசினார், ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார். ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வச்சு செய்யுதே வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவலில் இருக்குது. நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல் இமான் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் திரை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணுன்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில் அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு நான் எழுதியிருக்கேன். அதில் என்னென்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்கிறார், நம்ம விவேகா தானே சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன்.
அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கி ஆகட்டும், பார்வதி அவர்கள், மணி அமுதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அடி குத்துன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும்போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமாக இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில் நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். இதை நான் ஏற்கனவே என்னோட சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் இது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போகிற மாதிரி சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அதை பெரிய திரையில் பப்ளிக் தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு எல்லாரை போலவும் நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்கில் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது, எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டைரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோம், லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். ரமேஷ் திலக்ஜி இருக்கு, விவேக் பிரசன்னா மீன்ஸ் அந்த ஷூட்டிங் அங்கே முடிஞ்சாலும் வரேன் சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸிஸ்ட் விவேகா சார் இங்கே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்குது. எல்லாருக்குமே எல்லாரும் நான் கேரளாவில் வந்து ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுல என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. தமிழோட இது இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குதுன்னு எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி தான் வந்திருந்தேனே. அதுக்காக நம்ம இங்கே தமிழில் ஸ்டிக் ஆன் பண்ணுறது பிளான்ல இருக்குது. அடுத்த படம் பிளான்ல இருக்குது. நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பிளான்ல இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸு முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்குது, நல்ல சீன்ஸ் இருக்குது, லவ் ட்ராக் இருக்குது. ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லோரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராவானாக இருந்தேன். ஸோ നിങ്ങളോട് ഒരു നൻപർ മാതിരി മൈൻഡ് വെച്ചിട്ട് എന്ന പടത്തോടെ പ്രൊമോഷൻ നല്ല பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். Thank you so much. Sir, thank you. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്.
വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത് അവിടുന്ന് ഞാൻ L&D ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിലൊരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്നുവെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാള ഒരു ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, ഇപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ, ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും, അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള L&D എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതുപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்ത്ത് അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന, എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച്, പ്രൊഡ്യൂസർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ്, വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ஒரு காரியம் சாரி, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ஞான் இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல், அது மெமரி கொஞ்சம் லாஸ் போகும் சார். மெயினில் வந்து நம்ம கேமராமேன் டிஓபி வந்து ஜித்து தாமோதர், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 மாஸ்டர்ஸ் இருக்குது. 2 மாஸ்டர் தான், ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணியத வேறு லெவலில் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேறு ஏதாவது டெக்னீஷியன்ஸ் மறந்து மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார், ரொம்ப பொறுமையாக அழகாக பேசியிருக்கீங்க. இந்த எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்கள் கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. அது எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை என் கதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னி லியோன் மேம், வெல்கம் டு சென்னை. ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும் பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார். தேங்க்யூங்க. இவ்வளோ பேர். எல்லாருக்கும் வணக்கம். பேட்டரா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கூட எனக்கு செகண்ட் படம், டைரக்டர் கூட எனக்கு செகண்ட் படம், அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு 2வது படம். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் SJSU டைரக்டர் சார். ஆல்ரெடி அவர் கூட மலையாள படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், தேர்வுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இங்கே தமிழில் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் ஸ்மார்ட்டஸ்ட்டு பர்சன் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்வீட்டஸ்ட் டைரக்டரும் கூட. தேங்க்யூ சீனு சார் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் ஆனால் தான் எனர்ஜி கிடையாது, ஃபைட் பண்ணால் அதை விட எனர்ஜி. தேங்க்யூ மாஸ்டர். ஜித்து தாமோதர் சார், தேங்க்யூ ஸோ மச் டு ஒர்க் வித் யூ அண்ட் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணுறது தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், என் அசிஸ்டன்ஸ், என் ஃபைட்டர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் நரேஷ், காசி,
கேஎஸ் முருகன், ஞானன், இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பேட்டர் ஆப் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளி தான். இது என்னோட செகண்ட் மூவி. ப்ளூ ஹில் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட டைரக்டர் சினிச்சேട്ടൻ തന്നെയാണ്. அனது முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் தானே பார்க்கணும். தேங்க்ஸ். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சசிகுமார் சாருக்கும் ஆனந்த் அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து வாய்ப்பு, அவங்க தான் வந்து இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் டைரக்டர் சினு சார், மிக சிறந்த ஒரு மனிதர். கேமராமேன் சார், எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். அப்புறம் முக்கியமாக சொன்னால் ரியா மேடம், ரொம்ப அன்பானவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது பிரபு மாஸ்டர் படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைம் வந்து கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் வந்து, டேய் நீ எப்படியாவது நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் வந்து என்னென்னா, தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று வந்து மைடியர் பூதம் ஒர்க் பண்ணேன். செகண்ட் ஜல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கல்யாண் சார் ஒரு படம், அது ரிலீஸுக்கு இருக்குது. 3வது படமாக இதை வந்து பேட்டர் ஆப் பண்ணுற ஒரு வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து பண்ணேன். வேறு படங்கள் கூட இடையில பண்ணல, தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ண, அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக பார்க்குற, நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா, போன வாரம் அந்த ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை வந்து அவர் வீட்டில் அந்த அது அப்படி எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு அந்த இது மறக்கவே முடியாத ஒரு நாளாக்குனாங்க. ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.